வீட்டுல ஒண்ணு என்னத்துக்கு தான் தண்டத்துக்கு இருக்குன்னு தெரியல. சும்மா இருக்கணும், இருக்கவும் முடியாம வீடு வீடா போகணும், கதை அளக்கணும், டைமுக்கு வந்து தின்னணும். வீட்டுள்ள ஒரு வேலை பாப்போம் எடுப்போன்னு ஒண்ணும் கிடையாது. 2 நாள் நல்லவள மாதிரி திரிஞ்சா மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி நீ அதே மாதிரியே ஆயிட்டா. இப்ப என்ன ஆயிட்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டு உடச்சு வச்சிருக்கிறிய? என்னன்னா ஆவல? வீடு வீடா கதை பேச போனா ஒரே போக்கதான் போயிடுவியோ? வீட்டுல சமைக்கணும் எடுக்கணும்னு ஒண்ணும் கிடையாதோ? என்ன கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதுக்கு இப்படியே முடியாது? அதுவும் என் வீட்டுல வாங்கி தந்த பாத்திரத்தை போட்டு உடச்சு வச்சிருக்கிறிய, கொஞ்சம் கூட புத்தி கிடையாதா? ஆமா, எனக்கு புத்தி கிடையாது, இவளுக்கு நல்ல புத்தி இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி வீடு வீடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா காலையிலேயே. ரொம்ப ரோசப்படாதுங்க. சும்மா அப்படி உடைக்கவே உங்க பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைங்க. எதுக்கு நான் என் வீட்டுல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைக்கிறிய? ஆமா, கொண்டு வந்துட்டா பொல்லாத பாத்திரம் 5 பைசாக்கு தேராது. அவ்வளவு ஐய மத்த பாத்திரத்தை வாங்கி தந்து அனுப்பிட்டானுவ. என் பாத்திரம்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ரொம்ப வாய் பேசாதுங்க. அப்பவே இந்த பையனுகிட்ட சொன்னேன், இந்த நீலாம்பரி வேண்டாம் வேண்டானி. கேட்டானா இந்த பையன்? கேட்டுனா இததான் கேட்டுவேன்னு சொல்லிட்டு நின்னான். இன்னைக்கு அது நம்மளை எதிர்த்து வந்து நிக்குது. நானும் இவ்வியகிட்ட அப்பவே சொன்னேன், இந்த தூள் சொர்ணாக்கா கூட என்னால எனக்கு குடும்பம் நடத்த முடியாதுன்னு. கேட்டாவே இல்ல, தனி குடித்தன அப்பவே போலான்னு சொன்னேன். இந்த மனுஷன் என் வார்த்தையை கேட்டாவளா? ஓஹோ, உன் பிளான் அதுதானோ? அதுதான் ஒவ்வொரு மூலையா இருந்து இருந்து போன்ல எம்மா எம்மா வீட்டை சீக்கிரம் காலி பண்ணிட்டாமா, கலவியா அடிச்சு போட்டுட்டாமா நீ பேசிக்கிட்டு இருந்தியோன. அப்பவே நினைச்சேன், நான் என் அம்மா கிட்ட பேசும்போது அங்கெங்கயா ஒரு நிழலாட்டம் ஓடுதேனி எலின்னு நினைச்சேன். ஆனா இந்த பூனையா இருக்குன்னு இப்ப இல்லையா தெரியுது. யார பாத்துன பூனைங்கிற? நானா பூனை? ஆமா, பாவம் போல மூஞ்ச வச்சுக்கிட்டு வேவு பாத்துருக்கிறிய வேவு. நான் என் அம்மிட்ட என்ன பேசி அடிக்கேனி. சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆஹா, இவ ரொம்ப நல்ல மனசி. என்ன பார்த்து கேக்கியா இதெல்லாம் ஒரு பொழப்பானே? வீட்டுல ஒரு சமையல் செய்யாம வீடு வீடா வாங்கிட்டு தின்னிய நீ என்கிட்ட பார்த்து அப்படி சொல்லியா? ஏன் அம்மா கிட்ட பேசுறத பத்தி நீங்க ஏன் பேசுறிய? பாரு, நீ உன் அம்மா கிட்ட பேசாம போ, அதெல்லாம் என்ன பிரச்சனை கிடையாது. ஆனா எதுக்கு நான் என் முறை வந்த உடனே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்தனா? அப்படி நான் என்னத்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்? ஓஹோ, கதவுக பக்கத்துல நின்னு கேட்டு நின்னியளோ? எனக்கெல்லாம் கதவுக பக்கத்துல நின்னு கேட்கணும் அவசியம் கிடையாது. உன் கலவட வாயிலே நீ சத்தமா தானே சொல்லியா எல்லாத்தையுமே? ஆமா, என் மனசுல எந்த கள்ள கபடமும் கிடையாது. அதனால நான் சத்தமா பேசினேன். உங்கள மாதிரி ரகசியமா என் மாப்பிள்ளைட்ட போட்டு விடணும் அவசியம் எனக்கு கிடையாது. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, போன அப்புறம். ஆமா, எப்பவும் இத மாதிரியே சொல்லுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு கடுப்பாதான் இருக்கும். இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வரட்டு, நான் என்ன பண்ணின்னு பாருங்க. என்ன, அவன் சாயங்காலம் வரும்போது தானே எப்பவும் ஆக்ட் தொடங்குவா. இப்ப என்ன சீக்கிரமாவே தொடங்கி இருக்கு? சீக்கிரமா இப்பவே அழுது நாடகம் போட்டாதான் அவன் அங்க வேலையும் செய்ய விடாம சீக்கிரம் வந்துரு, இங்க வந்து உங்க அம்மையை எங்கேயாவது கொண்டு விட்டுருன்னு சொல்லலாம் நடிக்கியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் இன்னைக்கு எப்படி என் வீட்டுக்காரர் வந்தோன்னு சொல்லி குடிக்கணும். உன்னை என்ன பண்ணி நீ பாரு. போன அப்புறம் என் முவன் நான் சொல்லிதான் நம்புவான். இந்த நீலி கண்ணீர்கள்ல என் பையன் அடங்க மாட்டான். நீலி கண்ணீர் முவன் வரட்டு, அதுக்கப்புறம் தெரியும் யாரு நீலி கண்ணீர் வடிச்சியானி. பாத்துக்கலாம். தெரியும்ல, நீ அன்னியன் மாதிரி அப்பப்ப மூஞ்சிய மாத்துவானி பாரு. இப்ப அழுத மாதிரி நடிச்சா இப்ப கோவம் மாதிரி இருக்கியா? நான் எதுக்கு இப்பவே தொடங்கணும்? என் வீட்டுக்காரர் வரட்டு, எனக்கு எல்லாம் பேசி முடிச்சு தனி குடித்தனம் கூட்டிட்டு போயிருக்கேன். தனி குடித்தனம் போனா நீ மட்டும் போ, நான் என் பையனெல்லாம் அனுப்ப முடியாது. ஆஹா, ஆளை பாரு. நான் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், பெர்மிஷன். நான் கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கெல்லாம் யார்கிட்டையும் கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா உடைச்ச பாத்திரத்துக்கு மீதி பாத்திரம் வாங்கி தரணும். போன அப்புறம் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. ஆமா, ஏன்னா எனக்கு மட்டும் இந்த மூஞ்ச பார்த்தா சந்தோஷமா இல்லையா இருக்குது? எனக்கு அதை விட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிளம்பு, எரிஞ்சிட்டு இருக்குன்னா தண்ணி ஊத்தி அணைச்சிரு, ஃபுல்லா எரிஞ்சிடாம. சே, கிளவிட்ட பார்த்தாலே சண்டை தான் வருது. இன்னைக்கு வர டிவிய இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எடுக்காம விடவே மாட்டேன். யாருகிட்ட சண்டைக்கு வரைய? யாருகிட்ட? போ, இப்பவே போய் ஆக்ஷனை தொடங்கு. அப்பதான் அவன் வரும்போது கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். பாத்துக்கலாம். இந்த கொழுப்பெல்லாம் இன்னையோட அடக்கிறீங்க. நல்லா போ. இனி போன் எடுத்து காதுல வச்சு உன் அம்மா கிட்ட ஓது. போ. எங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தானம்மா? நம்ம ஒண்ணு சொன்னா 9ஆ மாற சொல்லுது. இதெல்லாம் குடும்பத்துக்கு அடங்க கூடியதா? என் தலையில கெட்டனா நீ கூட்டிட்டு வந்திருக்கியான். வரட்டு இன்னைக்கு என் முவன் எல்லாத்திலும் சேர்த்து இவளுக்கு ஒரு முடிவை கட்டிடுறேன். ஏக்கா, என்னக்கா ஒரே சத்தமா கேட்டு சண்டைய போட்டிய? இவ்வளவு வேற உடனே வந்துருவாளுவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல, ஏன் கேட்டேனா, வெளியே இருந்து கேட்கும் போது நீங்களும் சின்ன பொண்ணு மாறி மாறி சண்டை பொடிய மாதிரி இருந்துக்கா, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. வாங்கம்மா, இங்க இருந்து உடனே வந்துருவாவ.
அடுத்த வீட்டுல இருந்து கொஞ்சம் சத்தம் வந்துடக்கூடாது. உடனே சண்டையா மண்டையான்னு வந்துருவாவ. ஆமா, நேற்றுக்கு சண்டே, இன்னைக்கு மண்டே. போதுமா? அம்மா போகாம எதுக்கு இவளுக்கு வீட்டுக்கு வந்தோம்? தேவைதான். மருமோ கொடுத்தது இவளுக்கு தேவைதான். சரி வாரேன். வராத, அப்படியே போங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னைக்கு என் மூவன் வரட்டு. இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். பாத்துக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்ப